நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ இன்றைய காலகட்டத்துல இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, அந்த அடிப்படையான ஒரு புரிதல் நம்மகிட்ட இல்லாம, இதயம்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு மாத்திரையை கொடுத்து மட்டும்தான் சரி பண்ண முடியும்ன்ற மாதிரியான தவறான புரிதல் நம்மகிட்ட இருக்கிறது தான். அப்போ சிம்பிளா ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இதயம் நல்லா இருக்கணும். நாம ரொம்ப மனசுக்கு பிடிச்சமானவன் சொல்றோம்ல, மனசுன்னு சொல்லும்போது கை எங்க போகுது? இதயத்துக்கிட்ட தானே போகுது. ஒருத்தவங்க ரொம்ப நம்ம மனசு துன்புறும்படியாட்டு ஒருத்தன் பேசிட்டான், ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை மனசுக்கு கொடுத்துட்டான்னா கை எங்க போகுது? இதயத்துக்கு தானே போகுது. அப்போ மனோ ஹிருதய அதிஷ்டானம்னு ஆயுர்வேதத்துல சொல்லப்படுது. மனதினுடைய இருப்பிடம் இருதயம்ன்ற மாதிரியான ஒரு புரிதல் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதயத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். ஏன்னா எல்லா வியாதிகளுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணவுகள் வாயிலாகவும் ஒரு ஆரோக்கியமான தீர்வை நம்ம கொடுக்கும் பொழுது முழுமையான ஆரோக்கியத்திற்கு அது சாத்தியமாகிறது. நாம உணவுகளையும் மறந்து மன உணர்வுகளையும் மறந்து வெறும் கட்டுப்படுத்துற மாத்திரைகளை மட்டுமே நம்ம எடுத்தா சரியாயிடும்ன்ற தவறான ஒரு புரிதலின் காரணத்தினாலதான் நிறைய வியாதிகள் குறைவதற்கு பதிலாக புதிய புதிய பிரச்சனைகளோடு அந்த வியாதிகளும் தொடர்ந்து இருந்து மனித சமூகத்திற்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஓகே, இதுதான் அவுட்லைன். இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுதான் இன்னைக்கு செஷன் நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 20 to 25 மினிட்ஸ்ல இதயத்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணலாம்ன்றத நம்ம தெரியப்படுத்த போகிறோம். ஓகேங்களா? ஐ திங்க் இப்போ ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே ஆயிருச்சுன்னா கதிரவன் தம்ஸ் அப் மட்டும் காட்டுங்க. ஓகே, ஃபைன். அப்போ இதயமே நலமா, இதயத்தை நலமா இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? அப்போ வழக்கமா நம்ம சொல்லுவோம், இதயம் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான இயற்கையான மூலக்கூறுகள் நிறைய இருக்கு. இயற்கையான மூலக்கூறுகள்லாம் என்ன? ஒரு பசி நமக்கு எடுக்கணுன்றதுக்காக பசிக்க ஒரு மாத்திரை, ரசாயன மாத்திரைகளை சாப்பிட்றதை விட ஒரு சுக்கு மல்லி காப்பி போட்டு குடிச்சா என்ன ஆகும்? பசி எடுக்கும். சரி, சுக்கு மல்லி காப்பியே வேண்டாம், வெறும் சுக்கு பொடியை கொஞ்சம் வெண்ணில கலக்கி குடிச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் பசி எடுக்கும். அப்போ ஒரு செயற்கையான ரசாயனத்தின் மூலமா பசியை உண்டாக்குறதுக்கு அந்த வேதி வினைகள், செயற்கையான ஒரு மருந்துகள் உள்ளுக்குள்ள போய் அதை சுத்தப்படுத்துறதுக்கு லிவர் கஷ்டப்படுது. நமது பாரம்பரியமாக வெறும் சுக்கு, ஒரு மிளகு வச்சு கஷாயத்தை போட்டோ ஒரு வெந்நீர்ல கலந்தோ குடிக்கும் பொழுது அந்த மூலக்கூறுகளில் இருக்கின்ற ஆற்றல் பசி தீயை உருவாக்கி நமக்கு பசி உணர்வை ஏற்படுத்துது. இதை கரைக்கிறதுக்கோ இதை கண்ட கழிவுகளை வெளியேற்றுவதற்கோ உள்ளுறுப்புகளுக்கு அதிகமான சக்தியை செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இயற்கையான வழியில ஒரு பிரச்சனையை நம்ம கையாளும் பொழுது உடம்பினுடைய சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் தேவையில்லாம செலவாகாது. நமது ஆற்றல் நமது ஆரோக்கியத்திற்கு முழுவதுமாக பயன்படுத்தப்படும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக மிக குறைந்த காலத்துக்குள்ளேயே அந்த முன்னேற்றத்தை நம்மளால கண்கூடாக பார்க்க முடியும். அதற்கு பாரம்பரியமான உணவுகள், ஜேகே பாரம்பரியாவினுடைய தயாரிப்புகள், நமது பயிற்சிகள், நமது உறக்கம், ஓய்வு, இதுங்கிறது மிகச்சிறந்த வகைகளை சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில நம்ம உடம்புல ஆரோக்கியம் தருகின்ற மூலக்கூறுகள் பார்க்கும்போது இந்த கேலக்டோமெனல், லியோனிக் ஆசிட், தைமோக்வினோன், பைப்பரின், டெர்மினிக் ஆசிட், விட்டமின் சி, குர்குமின், டைமால், யூஜினால், ஜிஞ்சிரால், அலிசின், இது எல்லாமே இயற்கையாக நம்ம நம்மளுடைய பாரதத்தினுடைய சமையல்ங்கிறதே ஒரு மருத்துவ சமையல். அதுவும் தமிழ்நாட்டினுடைய சமையல்ங்கிறது அவ்வளவு மருத்துவ குணங்கள் புதைந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளிநாடுகள்ல பசிக்காக சாப்பிட்றாங்க. ஆனா நம்ம தேசத்துல நம்ம சாப்பிட்ற உணவு இயற்கையான மூலிகைகளை கொண்டு, இயற்கையான சுவையோடு, இயற்கையான மசாலாக்களை கொண்டு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் பசி உணர்வையும் தணிக்கின்ற வகையில சத்துக்களோடு சுவையும் சேர்ந்த ஒரே உணவு நம்ம தேசத்துலதான் இருக்கு. அப்ப அதனாலதான் வள்ளுவர் சாப்பிட்டுட்டு என்ன எழுதியிருக்கிறாரு? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. வள்ளுவர் வெளிநாட்டுல இருந்தாலும் இந்த குரல் எழுதியிருக்கவே மாட்டாரு. நம்ம தேசத்துல இருந்தனாலதான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின்னு சொல்லியிருக்கிறார். நீ சாப்பிட்ற சாப்பாட சரியாக ஜீரணத்தை அனுசரிச்சு உன் பசியை அனுசரிச்சு நல்லா மென்று சாப்பிட்டோம்னா உன் உடம்புக்கு மருந்தே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறார். நம்மகிட்ட நிறைய பேருக்கு வர்ற பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல எவ்வளவு ஜீரண சக்தி இருக்குன்றதே தெரியறது இல்லை. டேஸ்டா இருக்கா, இல்ல பக்கத்துல 4 இட்லி சாப்பிட்றானா, நான் 5 இட்லி சாப்பிடுவேன். அப்படியே அளவை அதிகரிச்சு நம்ம பசி தீயை அனுசரிக்காம இருக்கிறதுனால நிறைய வியாதிகள் வருது. அதான் தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின்
நோயிலவன்றிப்படும். வயிற்றுல பசித்திய தெரியாம ஒருத்தன் நிறைய சாப்பிட்டான்னா அது அந்த அளவுக்கு வியாதிகளை உடம்புல உண்டு பண்ணுன்ற திருக்குறள்ல மருத்துவ குறள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அப்போ ஹார்ட் ஹெல்த் எதனால இம்பார்ட்டன்ட், இது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அப்பதான் இன்றைய டாபிக்கினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். இதயம் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்களுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செல்களினுடைய கூட்டமைப்பு தான் முக்கியமான ஆதாரமா இருந்துட்டு இருக்கு. அப்படித்தானே? அப்போ ஒவ்வொரு செல்களும் ரொம்ப முக்கியத்துவம்னா செல்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டியது அவசியம். செல்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த செல்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கணும். செல்களுக்கு சத்துக்கள் கிடைக்கணும்னா அந்த சத்துக்களை செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ரத்தத்தின் மூலமா தான் சத்துக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப அந்த ரத்தம் எல்லா செல்களுக்கும் போகணும்னா இதயம் ப்ராப்பரா பம்ப் பண்ணி உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த இரத்த குழாய்கள்ல ரத்த ஓட்டத்தை சீரான வழிகள்ல சீரான அழுத்தத்துல செலுத்தும் பொழுது மட்டும்தான் ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான அதன் சத்துக்கள் அந்தந்த நேரத்துல கிடைத்து ஒட்டுமொத்தமாக உடல்ங்கிற அற்புதமான ஒரு படைப்பு ஆரோக்கியமாக செயல்படும். இந்த ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு ஆதாரமாக இருதயம் இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இதயம் தான் பம்பிங் மிஷின், சரிங்களா? அப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்ம பார்த்துட்டோம். பொதுவா நம்ம ஹார்ட்டை ரொம்ப பாதுகாக்கணும்னு யாரும் ஆசைப்பட்டாலுமே இந்த ஒரு 6 விஷயங்களை ரொம்ப கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ நம்மளுடைய உணவுகள் எப்படி எடுத்துக்கணும்? ஆரோக்கியமான உணவுகளை நன்றாக மென்று சாப்பிடுற பழக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனோடு சேர்த்து தேவையற்ற பொருட்களை, என்ன பொருட்கள்? போதை தருகின்ற பொருட்கள். ஒரு போதை தரும் பொருள் தம்மு தண்ணின்றது மட்டும் ஞாபகத்துல வரக்கூடாது. நிறைய கூல்ட்ரிங்க்ஸ், உடைச்சோடனே பொங்கிட்டு வரக்கூடிய சோடா மாதிரியான செயற்கையான பொருட்கள் சேர்ந்தது, ஒரு அடிக்கடி டீயை குடிக்கிறது, அடிக்கடி காஃபி குடிக்கிறது, அடிக்கடி புளிச்ச மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு 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 சூடு பண்ற தோசையை சாப்பிடுறது, இதுவுமே அடிக்ஷன் தான். அப்ப இந்த மாதிரியான உணவுகளை நம்ம குறைக்கணும். ரத்தம் எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்றதுதான் இதயம்னு சொல்றோம். இதயத்துல அந்த செயல்பாடு சிறப்பா இருக்கணும்னா நம்ம கைகளையும் கால்களையும் அசைச்சு தேவையில்லாத கொழுப்புகள் உடம்புல தங்காம உடம்பினுடைய அந்த சக்தி ஓட்டத்தையும் தேவையற்ற கொழுப்புகளையும் கரைப்பதற்கான உடற்பயிற்சியை ப்ராப்பரா பண்ணணும். அப்போ உணவுகள் பசிக்கு சாப்பிடணும், தேவையில்லாததை பயன்படுத்தக்கூடாது, உடற்பயிற்சி நமக்கு பண்ணணும். அப்போ பசிக்கு சாப்பிடணும், சாப்பிட்ற உணவு நார் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். அதிலும் சிறுதானிய உணவுகளை சாப்பிடலாம், முளைகட்டிய தானியங்களை சாப்பிடுறது நல்லது, கீரைகளை சாப்பிடுறது நல்லது, முக்கியமாக துவர்ப்பு சுவை நிறைந்த உணவுகளை சாப்பிடுறது மிக மிக சிறந்தது. அப்புறம் உடம்புக்கு ப்ராப்பரா உடற்பயிற்சிகள் பண்ணி அந்த உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் அங்கங்க சேர்ந்து அதிகம் ஒபேசிட்டின்னு சொல்ற உடல் பருமன் வராம நம்ம பார்த்துக்கணும். இந்த 6 விஷயங்களும் அடிப்படையில கவனமாக யார் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அவர்களுக்கு எதிர்பாராத இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்போ ஏன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறத பாத்தீங்கன்னா, பொதுவா நிறைய பேருக்கு தவறான புரிதல், இதயத்தை பற்றிய நிறைய தவறான புரிதல்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. என்ன மாதிரியான புரிதல்கள்லாம் இருந்துட்டு இருக்குது? அப்போ முக்கியமா வயசானதுக்கு அப்புறம் தான் ஹார்ட் டிசீஸ் வரும் என்ற மாதிரியான ஒரு புரிதல் இருக்கு. அது தப்பு. நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம், குழந்தை பருவத்திலிருந்தே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இதயம் எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாம வரும், அறிகுறிகள் காட்டிட்டு தான் இதய பிரச்சனை வரும், இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கு. அப்படி இல்லை. சில இதய பிரச்சனைகள் எந்த அறிகுறியும் இல்லாம டக்குன்னு கூட வரலாம். சில இதய பிரச்சனைகள் சின்ன சின்ன அறிகுறிகள் முன்னறிவிப்பு செய்து நம்ம வரலாம். அது மட்டும் இல்லாம இதய பிரச்சனைனாலே அது ஆண்களுக்கு தான் அட்டாக் வரும், பெண்களுக்கு எல்லாம் அப்படிலாம் வராதுன்ற மாதிரியான புரிதலும் இருந்துட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை, ஆணுக்கு பெண் சமம்ங்கிற இந்த வியாதிகள் தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. டயபெட்டிஸா இருக்கட்டும், ஹார்ட் பிரச்சனையா இருக்கட்டும், ஒபேசிட்டியா இருக்கட்டும், இப்பெல்லாம் ஆண் பெண் இந்த ஜாதி மதம் சமத்துவம் எதுவுமே இல்லாம சமத்துவமா எல்லாருக்கும் பரவலா இருக்கக்கூடிய வியாதிகள் நிறைய வந்துட்டு இருக்குது. ஈட்டிங் ஃபேட் வில் கிவ் யூ ஹார்ட் டிசீஸ். கொழுப்பான உணவுகளை சாப்பிட்டா அவங்களுக்கு இதய பிரச்சனை வரும்ன்ற ஒரு தவறான புரிதல் இருக்கு. இல்ல, கொழுப்பு உணவுகள் இதயத்துக்கு பலத்தை கொடுக்கும். எப்படின்றத நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஹார்ட் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை
ஸ்ட்ரெஸ் அலோன், ரொம்ப தேவையில்லாத மண்டை குடைச்சல் இருந்தா தான் ஹார்ட் பிரச்சனை வரும். இல்ல, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும் ஹார்ட் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே தவிர ஸ்ட்ரெஸ் மட்டும் ஹார்ட் பிரச்சனைக்கு காரணம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறாங்க, ஆனா தம் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், தேவையான சாப்பிடுறான், ப்ராப்பரா தூங்கல, உடற்பயிற்சி இல்லை, அதுவும் ஹார்ட் பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ நிறைய பேர் மன அழுத்தம் இருந்தா மட்டும்தான் ஹார்ட் பிரச்சனை வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது தவறு. அப்போ எல்லா வகையான பயிற்சிகள் நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டோம்னா ஹார்ட் பிரச்சனை வராதுன்றதும் தவறு. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், எல்லா வியாதிகளுக்கும் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் எந்த ப்ராடக்ட் நீங்க வந்து கொடுத்தாலும் ப்ராப்பரா அவங்க தூங்குறாங்களான்றத கவனிங்க, ப்ராப்பரா உடற்பயிற்சி பண்றாங்களான்றத கவனிங்க, ப்ராப்பரா ஆகாரத்தை பசிக்கும் போது சாப்பிட்றாங்கன்றத கவனிங்க என்ற மாதிரியான மிக மிக முக்கியமான மல்டி டைமென்ஷன்ல ஒரு பிரச்சனையை நம்ம வந்து எதிர்கொள்ளும் பொழுதுதான் என்னாகும், நமக்கு முழுமையான ஒரு ஆரோக்கியம் நமக்கு ஏற்படும். வெறும் மருந்து மாத்திரைகளால மட்டுமே ஹார்ட் பிரச்சனை சரி செஞ்சிட முடியும்ன்ற மாதிரி கூட புரிதல் இருக்கு. அதுவும் தவறு. மருந்தும் அவசியம், உணவும் அவசியம், மனசும் அவசியம். ஸோ இந்த ஒரு புரிதலோட தான் ஹார்ட் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு செஷனை கூட நம்ம வீட்டில் யாராவது இதே பிரச்சனைக்கு மருந்துகள் எடுத்துட்டு இருந்தால் கூட அவர்களையும் சேர்த்து கவனிக்க சொல்லுங்க. ஏன்னா சில வீட்டில் சொல்லுவாங்க, ஐயோ இதுக்கெல்லாம் நான் படிக்கல, எனக்கு இதெல்லாம் புரியாது, நிறைய இங்கிலீஷ்ல பேசுவாங்க. ஒன்றும் கிடையாது, எளிமையாக குழந்தைகளும் புரியுற வண்ணம் தான் நம்ம செஷன் இருக்கிறதுனால இது போன்ற இதய பிரச்சனை நண்பர்களுக்கும் இந்த செய்தியை தெரிவித்து அவர்களை கலந்து கொள்ள செய்யறது ரொம்ப அவசியம். இதே நேரத்தில் முக்கியமான ஒரு 2 வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா ஹார்ட் அட்டாக் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னொன்று கார்டியாக் அரெஸ்ட். இப்ப சொல்லுவாங்க கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் ரெண்டையுமே நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தர் கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்திருப்பார், அதை ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கான்னு சொல்லியிருப்போம். ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தாருன்னா அதையும் ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிளா சொல்லாமே. இப்ப சில நேரங்கள்ல இந்த ஜிம்ல எல்லாம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ப்ராப்பரா இறந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா டக்குன்னு அப்படியே உழுவான், அப்படியே இறந்து போயிடுவாங்க. பாக்குறோமா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு சம்பவம் எடுத்துக்கோங்க. சிலருக்கு தெரியும் ஹார்ட் அட்டாக் வருது, நெஞ்சு வலிக்குதுன்னு அந்த ஆளுக்கு நெஞ்சை பிடிச்சிட்டே படுப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம், டாக்டர் இசிஜிலாம் செக் பண்ணி டக்கு டக்குனு ஊசி போட்டு எடுத்து ஃபர்ஸ்ட் அட்டாக் இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு அட்டாக் வந்துச்சு, 2வது அட்டாக், ரொம்ப கவனமா இருக்கணும், பயிற்சி பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும்ன்ற மாதிரியான அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு நல்லாதான் இருக்கிறாரு, டக்கு நெஞ்சு பிடிக்கிறாரு, இறந்து போயிடுறாரு. ஒருத்தர் அட்டாக் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, ஃபர்ஸ்ட் அட்டாக், செகண்ட் அட்டாக், தேர்ட் அட்டாக்லாம் சொல்றாங்கன்னா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது குணப்படுத்த முடியாதது, இம்மிடியட்டா எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி. நம்ம உடம்புங்கிற ஒரு மின்சாரம் சார்ந்தது தானே, மின்சார தூண்டுதல், சென்சார் நிறைந்தது தானே. அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல திடீர்னு மின்னல் அடிக்குது, டிவி ஓடிட்டு இருக்கு, டப்புன்னு டிவி உடஞ்சு போயிடும். பார்த்துருக்கோமா? அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. கார்டியாக் அரெஸ்ட்டுக்கெல்லாம் மருந்தை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் நம்ம பாரம்பரியத்துல இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கார்டியாக் அரெஸ்ட் வராம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. செகண்ட், ஹார்ட் அட்டாக்ங்கிறது என்னன்னு பார்த்தா இரத்த குழாய்கள்ல அடைப்புகள் ஏற்பட்டு நம்ம சொல்லுவாங்கல்ல, இதயம் தான் எல்லா உடம்புல உள்ள உறுப்புகளுக்கும், உறுப்புகளை அமைக்கின்ற செல்களுக்கும் தேவையான ரத்தத்தை பம்ப் பண்ணுதுன்னு சொல்றோம்ல, அந்த இதயத்துக்கு ரத்தம் தேவைப்படும்ல, அந்த இதயத்துக்கு ரத்தம் தேவைப்படும்ல, அந்த இரத்த குழாய்கள் அடைப்புகள் ஏற்பட்டு அந்த இதயத்துக்கு தேவையான ரத்தம் கிடைக்கலாம், என்ன ஆகும்? அந்த இதயம் பலகீனமாகும்ல, அந்த ரத்த குழாய் கொஞ்சம் அடைப்புகள் ஏற்பட்டு ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இதயத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம இதய செல்கள் பலகீனமாகி இதயத்தினுடைய செயல்பாடு குறைஞ்சி அதனால வலி ஏற்பட்டு ஒரு மரணம் ஏற்படுறது பேரு ஹார்ட் அட்டாக். அப்போ ஹார்ட் அட்டாக்ங்கிறது சர்க்குலேஷன் ப்ராப்ளம், இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்களின் இரத்த ஓட்டத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையினால் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். சடனா திடீர்னு அந்த மசில்ஸ் எல்லாம் அப்படி ஜாம் ஆகி நின்றுட்டு என்ன ஆகும்? ஒன்றும் செய்ய முடியாது, எந்த அசையும் இருக்க, அந்த ஸ்பாட்ல போயிடும், உயிர் வந்து உடலை விட்டு போயிடும். அப்போ கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் ஹார்ட் அட்டாக்ங்கிற வித்தியாசம் நமக்கு தெரியணும். நம்ம ஜேகே பாரம்பரியாவினோட டிப்ஸை நம்ம சொல்லும் பொழுது கார்டியாக் அரெஸ்ட் வருவதற்கு முன்பே ஒரு ப்ரிவென்ஷன் சிறப்பாக செய்ய முடியும். ஓகே ஓகே. ஏன்னா கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது மனசுக்கு தேவையான சரியான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொழுது கார்டியாக் அரெஸ்ட் பிரச்சனை வருவதை தடுக்க முடியும். உடலுக்கு தேவையான உள்ளுறுப்புகளுக்கு தேவையான ஆரோக்கியத்தை ப்ராப்பரா கொடுக்கும் பொழுது
ஹார்ட் அட்டாக் வராம தடுக்க முடியும். இந்த ஒரு ஐடியா நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஹார்ட்னு வந்தாலே நமக்கு என்ன, ஹார்ட்ல அட்டாக்லாம் வந்துட்டுனா அடுத்த ஐயோ கொலஸ்ட்ரால், டாக்டர் கொலஸ்ட்ரால் அதிகமாயிட்டுன்னு சொல்லிட்டாங்க, அதனால கொலஸ்ட்ரால் சாப்பிட போறேன், நிப்பாட்ட போறேன், இனி கொலஸ்ட்ரால், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இனி சுத்த சைவம், அப்படி இப்படிலாம் நிறைய உறுதிமொழிகள்லாம் பெரும்பாலான நபர்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கொலஸ்ட்ரால் என்னன்ற பஸ் தெரியணுமா வேண்டாமா? அடிப்படைய புரிதல் வேணும்ல. ஒரு 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 பொருள் பற்றி அடிப்படையான புரிதல் இல்லாம, அதனுடைய செயல்பாடு என்னன்றது தெரியாம, சம்பந்தமே இல்லாம ஒருத்த மேல நம்ம குற்றம் சொல்லியாச்சுன்னா அது எவ்வளவு பெரிய தவறா போயிடும். அப்ப கொலஸ்ட்ரால் எப்படின்னா ஒரு மெழுகு போன்ற, கொழுப்புனா அப்படிதானே, தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு ஒட்டத்தானே செய்யும். ஒரு மெழுகு போன்ற வேக்சி ஃபேட் லைக் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஃபவுண்ட் இன் ஆல் த செல்ஸ் இன் யுவர் பாடி. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு மெழுகு போன்ற, ஒரு பசை போன்ற ஒரு பொருள், கொழுப்பு போன்ற ஒரு பொருள். இப்போ வித்தியாசம் தெரியும். கொலஸ்ட்ரால் கொழுப்பு போன்ற ஒரு, நம்ம கொலஸ்ட்ராலின் தமிழ் வார்த்தை என்னன்னு கேட்டா கொழுப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது கொலஸ்ட்ரால் மெழுகு, கொழுப்பு போன்ற ஒரு பொருள் எங்க இருக்கான்? எல்லா செல்கள்லயுமே இருக்குது. அக்குமுலேஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் அந்த பிளட் வெசல்ஸ் பிளேக்யூ ஃபார்மேஷன், அந்த அந்த கொழுப்பானது தேவையில்லாம ரத்த குழாய்களுக்கு உள்ளுக்குள்ள சேர்ந்து அடைப்புகளை ஏற்படுத்தும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படுது. புரிஞ்சுதா? அப்ப எல்லா செல்கள்லயும் ஏன் அந்த கொலஸ்ட்ரால் இருக்கணும்? ஒரு கேள்வி வரதானே செய்யும். கீழே பிக்சரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஒரு ரத்தத்தினுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்றது அதுல காட்டுது. அதுல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஒவ்வொரு வயசுலயுமே, ஒரு 10 வருஷத்துல, ஒரு 20 வருஷத்துல பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொழுப்புகள் அடைப்புகள் எல்லாம் சேர்ற மாதிரி இருக்கு. 30 வருஷத்துல அது அடைப்புகள் கொஞ்சம் கூடுது. அடுத்த ஒரு 10 வருடத்துல இன்னும் கொஞ்சம் கூடுது. ஒரு 50 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்தினுடைய அந்த ஓட்டம்ங்கிறது குறையுது. இது இயல்பாக ஒருத்தர் உடம்புல ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சரிங்களா? அப்போ கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு பிரச்சனையா இல்லையான்னா, கொலஸ்ட்ரால் நம்ம சாப்பாடை கண்ட்ரோல் பண்றதுனால கொலஸ்ட்ராலை குறைக்க முடியுமான்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரியணுமா வேண்டாமா? சாப்பாடை கண்ட்ரோல் பண்றதுனால கொலஸ்ட்ராலை குறைக்க முடியுமா முடியாதான்ற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணுமா வேண்டாமா? ஒருத்தர் எனக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்பட்டுடுச்சுன்னு சாப்பாட்டுல ஃபுல் அண்ட் ஃபுல் டயட் சார்ட் எல்லாம் போட்டு நான் சாப்பிட்றதே போறது இல்லைன்னு சாப்பாடை நிப்பட்டாங்க. ஓகேங்களா? ஃபுட்டுல கொலஸ்ட்ரால் உணவே சாப்பிடல. இங்க பாத்தீங்க, இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் 2 இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு போடுறான். இதுல இருந்து வருது, ஒண்ணு உணவுகளின் மூலமாக உற்பத்தி செய்யுது உடல், இன்னொன்னு லிவர் மூலமா உற்பத்தி பண்ணுது. நம்முடைய ஈரல் கொலஸ்ட்ரால உற்பத்தி பண்ணுது. நீங்க கொலஸ்ட்ரால கொடுக்கறதுனால இல்லை, உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நம்ம ஈரல் கொலஸ்ட்ரால உற்பத்தி பண்ணுது. நம்ம கொலஸ்ட்ரால் உணவே சாப்பிடாம இருந்தாலும் நம்ம கொடுத்த உணவுல இருந்து நம்ம உடம்புக்கு எல்லா செல்களுக்கும் தேவையான கொலஸ்ட்ரால லிவர் உற்பத்தி பண்ணுது. இந்த பாயிண்ட மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, மைக் உங்களுக்கே தெரியாம சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சுன்னா நீங்களே அதை பார்த்து அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியா இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ உணவுகளின் மூலமா நம்ம கொலஸ்ட்ராலை கொடுக்கலன்னா கூட நம்ம உள்ளுறுப்பினை செய்த லிவர் தனக்கு தேவையான ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்ணுகின்ற திறனோட இருக்கு. இந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கலாம். எவ்வளவு உற்பத்தி பண்ணுதுன்றத நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ கொலஸ்ட்ரால்னால நம்ம மைண்ட்ல எல்டிஎல் ஹெச்டிஎல்ங்கிற வார்த்தைலாம் நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். எல்டிஎல் ஹெச், இந்த லிபிட் ப்ரொஃபைல் கொலஸ்ட்ரால் செக்அப் பண்ணி பார்த்தாச்சுன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் இருக்கு, ட்ரைகிளிசரைடு இப்படி இருக்கு, ஹெச்டிஎல் இப்படி இருக்குன்ற மாதிரி நிறைய பெர்சன்டேஜ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அது என்னன்றது நமக்கு தெரியணுமா வேண்டாமா? அந்த கொலஸ்ட்ரால நிறைய சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கிறாங்க, ஒவ்வொரு வடிவத்தின் அடிப்படையில, தன்மையின் அடிப்படையில. அப்போ எல்லா கொலஸ்ட்ராலும் உடம்புக்கு கெட்டது கிடையாதுன்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் நமக்கு வேணும். எல்டிஎல்ங்கிறது லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அது எதுக்காக எல்டிஎல் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த எல்டிஎல் கேன் பில்ட் அப் இன் யுவர் ஆர்டரிஸ். அதுதான் கெட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் கெட்டதுன்னு சொல்றோம்னா, அந்த ரத்த குழாயில அடைப்புக்கு இது காரணமா இருக்கிறதுனால, அந்த ரத்த குழாய் ஒருத்தருக்கு அடைச்சிருந்துன்னா அந்த 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 அடைப்பை நம்ம தோண்டி எடுத்து அதை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல எல்டிஎல்ங்கிற கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனால எல்டிஎல் கெட்டதுன்னு நம்ம சொல்றோம். ஹெச்டிஎல்னு ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் தான் ஹெச்டிஎல்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, இந்த ஹெச்டிஎல் அந்த எல்டிஎலுக்குள்ள சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்டிஎல் என்ன செய்யுது, அது குறைச்சிக்கிட்டே வரும். சரியா? அடைப்பு ஏற்படுத்துற, அடைப்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பை இந்த ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரும். இது ஒரு புரிஞ்சுக்கிட்டா?
இப்போ நமக்கு யார் கெட்டவன்? எல்டிஎல் தான் இப்போதைக்கு நம்ம பார்த்ததுல கெட்டவன். அப்படிதானே? இந்த மைண்ட் வச்சுக்கலாம். இப்ப அடுத்த ஒரு கேள்வி, எல்டிஎல் எதனால இரத்த குழாய், அந்த இரத்த குழாய்களுக்குள்ள சேருதுன்றது நமக்கு கேள்வி வந்துச்சுன்னா, இரத்த குழாயில எங்கேயாவது சின்ன சின்ன ஒரு வெடிப்பு, சின்ன சின்ன ஒரு துளைகள், சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன பலகீனங்கள், அது இரத்த குழாய் உட்சுவர்ல ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ற பேட்ச் ஒர்க் பாக்குற வேலை எதனுடைய வேலை? எல்டிஎல்லோட வேலை. ஏன் அந்த பேட்ச் ஒர்க் பண்ணலன்னா இரத்த குழாய்கள்ல பாதிப்பு ஏற்பட்டு ரத்தம் வெளியில கசிஞ்சிரும், உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும். இப்போ ஒரு அணை உடையிற மாதிரி இருக்கு, கசியுதுன்னா உடனே ஒரு பொருள் வந்து அந்த அந்த அணைய அடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருள் நல்லதா கெட்டதா? நல்லது தானே. அப்ப ஏன் அந்த அணையானது உடைய போச்சு, ஏன் அந்த அணையில பிளவு ஏற்பட்டுச்சுன்ற செக் பண்ணி அதை சரி பண்றது தானே புத்திசாலித்தனம். ஓரளவுக்கு இந்த செஷனை இன்னும் கொஞ்சம் கவனமா கேட்டாச்சுன்னா முக்கியமான ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். ஏன் இதை இவ்வளவு விவரமா விளக்கமாக நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த அடிப்படையான ஒரு பேசிக்கான ஒரு ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா இதயத்தை சரி செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது. கட்டுப்படுத்துற மாத்திரைகளை கரெக்டா எடுத்து கடைசியில அதே இதயம் பலகீனமாகியோ அட்டாக் வந்ததோ நிறைய உயிர்கள் இறந்துட்டு இருக்கிறதுனால இதிலிருந்து நம்ம மீட்டு கொண்டு வரணும்னா இதற்கான காரணம் என்னன்றது தெளிவா புரிய வேண்டியது அவசியம்ன்றதுனால கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் டீப்பா உள்ள நம்ம நுழையிறோம். சரிங்களா? அப்ப எல்டிஎல்ங்கிறது இரத்த குழாய்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதனால ரத்த கசியது இருந்துச்சுன்னா அதை சரி செய்வதற்காக நம்மளுடைய லிவர் எல்டிஎல் அனுப்பி அந்த இரத்த குழாயை சரி செய்யறது தான் எல்டிஎல். அப்போ நாம என்ன செய்யணும்? இரத்த குழாய்களுக்குள்ள பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்ன்றதை நம்ம பார்த்து அதை தடுத்தோம்னா இந்த எல்டிஎல்ங்கிறது தேவையில்லாம அங்க போய் அடைக்காது. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட். அப்ப எல்டிஎல் ஹெச்டிஎல் ரெண்டு பார்த்தோம். நம்ம ஹெச்டிஎல் இது வரைக்கும் எல்டிஎல் பேடுன்னு பார்த்தோம். அது பேட் இல்லை, ரத்த குழாயை சுத்தப்படுத்துறது அதனுடைய வேலையா இருக்குது. எதனால அசுத்தமாகுதுன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம முதல்ல பார்த்தோம்ல, செடென்டரி லைஃப் ஸ்டைல், ப்ராப்பரா ஒரு எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, அதிகமான ஸ்டீராய்டு உணவுகளை, அதிகமான ஸ்டீராய்டு மருந்து மாத்திரைகளை, தேவையில்லாத வழி மாத்திரைகளை, அதிகமான இந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ், சிகரெட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் போன்ற பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து எடுக்க 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 அது உள்ளுக்குள்ள அரிப்பு ஏற்பட்டு அந்த இரத்த குழாய்களினுடைய சுவர்கள் ஏற்படுற வலுவழுப்பு தன்மையை குறைத்து எப்படி ஒரு நல்ல என்கேஜ் ஒரு நேஷனல் ஹைவே ப்ராப்பரா நீட்டா போட்டிருந்தா வண்டி ஈஸியா போகும். அதே ஹைவேல அங்கங்க பள்ளம் உளுந்து ரோடு குண்டும் குழியுமா இருந்தா எந்த ஒரு காரா இருந்தாலும் ப்ராப்பரா ஓட்ட முடியாதுல்ல. அந்த மாதிரி இரத்த குழாயின் உட்சுவரில் உள்ள அழகான வலுவழுப்பான தன்மையை நாம சாப்பிடுற தவறான உணவுகள், ப்ராப்பரா தூங்காத காரணத்தினால அந்த இரத்த குழாய்களின் உட்சுவர் பாதிக்கப்படுது. அதனால அதை சரி பண்றதுக்கு எல்டிஎல் அங்க போய் சேருது. அப்போ நம்ம உணர்வுகள், அதான் சொல்ல பாரம்பரியமான வாழ்வியலை ஃபாலோ பண்ணி நல்ல உணவுகளையும் நல்ல உணர்வுகளையும் நல்ல உறக்கத்தையும் உடற்பயிற்சியையும் ப்ராப்பரா நம்ம எடுத்தோம்னா எல்டிஎல்ங்கிறது தேவையில்லாம அந்த இடத்துல போய் சேர்ந்து அடைப்புகளை உற்பத்தி செய்ய உண்டு பண்ணாது. இப்ப நம்ம பார்த்தோம்ல, நம்ம சாப்பாடை கம்ப்ளீட்டா நிப்பாட்டினால் கூட என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்ல, ஏகப்பட்ட நபர்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இன்னும் உலகத்துல பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் இதயத்தினால பாதிக்கப்படுறாங்க. அதிலும் கால்வாசி நபர்களுக்கு இதய பிரச்சனை இருக்குன்றதே தெரியாத லெவல்ல இருந்துட்டு இருக்குது. ஆனாலும் அந்த கெட்ட கொழுப்பு குறைந்தபாடில்லை. இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உணவுகளின் மூலமாக நம்ம உடம்புக்கு எவ்வளவுதான் முட்டி மோதி கொலஸ்ட்ரால் கொழுப்பு உணவா நம்ம தின்னாலும் ஒரு 25% கொலஸ்ட்ரால் தான் உணவுகளின் மூலமா கொடுக்க முடியும். அப்படி இன்னும் உள்டாவா, எவ்வளவுதான் கட்டுப்படுத்தி டயட்லாம் இருந்து கொலஸ்ட்ரால் உணவை தவிர்த்தாலும் நம்ம உடம்புல இருக்கிற மொத்த கொலஸ்ட்ரால்ல ஒரு 20% தான் நம்மளால குறைக்க முடியும். அப்ப 80% கொலஸ்ட்ரால எது உற்பத்தி பண்ணுது? நீங்க என்னதை சாப்பிட்டாலும், கொலஸ்ட்ரால் இல்லாத உணவை சாப்பிட்டாலும் கூட நம்ம லிவர் உற்பத்தி பண்ணுது. ஏன் உற்பத்தி பண்ணுது? ஏன் உற்பத்தி பண்ணுதுன்னா, கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடியது. இந்த கொலஸ்ட்ரால் உடம்புல உள்ள ஹார்மோன்களை உற்பத்தியை தூண்டக்கூடியது. கொலஸ்ட்ரால் ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான பவுண்டரிஸ் சொல்ற வீட்டுக்கு காம்பவுண்ட் சவர் எவ்வளவு முக்கியமோ அதை ஒவ்வொரு செல்களில் உள்ள காம்பவுண்ட் சவரை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடியது. கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் டியை உற்பத்தி செய்யும் திறனை தூண்ட வல்லது. கொலஸ்ட்ரால் நம்ம பித்தப்பையிலிருந்து பித்த நீர் உற்பத்தி ஆவதை தூண்டுவது. அப்ப இந்த கொலஸ்ட்ரால் உடம்புக்கு இல்லைன்னா உடம்புல விட்டமின் டி டெபிசியன்சி ஆயிடும்.
உடம்புல பித்தப்பையில பித்த நீர் சுரக்காம நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஆசிடிக் அமிலங்கள்லாம் குடல்கள்ல பாதிப்பை ஏற்பட்டு குடல் புண்ணாயிடும். செல்களின் பவுண்டரி ஸ்ட்ராங்கா இல்லாம போயிடுச்சுன்னா உடல் சிதைவு ஏற்பட்டு உயிராற்றல் உடலை விட்டு போயிடும். அப்போ உடம்புல ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும், ஒவ்வொரு செல்களையும், ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களையும், ஒவ்வொரு ஹார்மோன்களின் உற்பத்தியையும் கொலஸ்ட்ரால் தூண்டுறதுனால கொலஸ்ட்ரால் நல்லது. கொலஸ்ட்ரால் நல்லதுன்றதுனால நம்ம சாப்பாட்டுல கொலஸ்ட்ரால கொடுக்கலன்னா கூட நாம சாப்பிட்ட உணவுல இருந்து நம்ம லிவர் 80% கொலஸ்ட்ரால உடலுக்கு உற்பத்தி செய்து கொடுக்குது. புரிஞ்சுட்டுங்களா? இப்போ அந்த கொலஸ்ட்ரால ப்ராப்பரா பயன்படுத்தணும்னா எப்படி இருக்கணும்? நம்ம உற்பத்தி பண்ற லிவர் ஆரோக்கியமா இருக்கணும். ரத்தத்தினுடைய சுழற்சியை சீராக்குறதுக்கு இதயத்தினுடைய தசைகள் பலமா இருந்துட்டு இருக்கணும். அப்படி பலமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பார்த்ததுதான். அப்போ ஓவரால் என்ன பார்த்திருக்கிறோம்? இப்ப இது வரைக்கும் 10 செஷன்ல கொலஸ்ட்ரால் ரொம்ப நல்லது. ஏன்னா செல் மெம்பரேனை பில்ட் பண்ணுது. ஹார்மோன்கள் எஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான், அட்ரினல் ஹார்மோன் இதெல்லாம் சுரப்புகளை தூண்டுது. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து எடுத்துக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் இருந்தாதான் உடம்பு எடுத்துக்க முடியும். நம்ம உடம்புல பைல் ஆசிட் பித்தநீர் சுரப்பு உற்பத்தியை தூண்டுறதும் கொலஸ்ட்ரால் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த கொலஸ்ட்ராலுங்கிறத நம்ம ப்ராப்பரா சரி பண்ணியாச்சுன்னா இதயத்தை ப்ராப்பரா பலப்படுத்த முடியும்னா நம்ம உடற்பயிற்சி, தேவையில்லாத கொலஸ்ட்ரால் உடல் பருமன் அதிகமா சேராம பார்த்துக்கணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும்னு பார்த்தோம். இன்றைய காலகட்டத்துல இதுவரைக்கும் நம்ம நிறைய பேப்பர்ல நியூஸ்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய வியாதிகள், முக்கியமா இதயம் சம்பந்தமான பிரச்சனை பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த உணவுகளும் முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்கு. இயற்கை உணவுகளை நம்மள எத்தனை பேர் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கிறோம்? நம்ம குழந்தைகள் எத்தனை பேர் விரும்பி சாப்பிடுறாங்க? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அறிமுகப்படுத்தணுமா? இல்ல இப்ப உள்ள காலகட்டத்துல குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட உணவுகள் எந்த மாதிரியான உணவுகள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு? குழந்தைகள் எந்த உணவை நம்ம கொடுக்குற பாக்கெட் பணியில இருந்து வாங்கி சாப்பிடுறாங்க? இதை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே துரித உணவுகள், அதீதமான உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்ணுகின்ற சிம்பிள் கார்போஹைட்ரேட், அதிகமான ப்ராசஸ் செய்யப்பட்ட ரசாயனங்கள் சேர்ந்த இயற்கையிலிருந்து முற்றிலும் விலகிய ரசாயனத்தை செய்த செயற்கை உணவுகளை குழந்தைகள் அதிகமா சாப்பிட்றதன் காரணத்தினால குழந்தைகள் உடல் பருமனாக இருந்துக்கிறாங்க. ரத்தம் ப்ராப்பரா இல்ல, இதயத்திற்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கல, தசைகள் பலகீனமாகுது. எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த இரத்த குழாய்கள்ல, முக்கியமாக இதயத்திற்கு சப்ளை பண்ற இரத்த குழாய்கள்ல சின்ன 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 அழுத்தங்களையும் சின்ன 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 அடைப்புகளையும் ஏற்படுத்தி இதயத்திற்கு தேவையான இரத்த ஓட்டத்துல பாதிப்பு ஏற்படுத்துது. உடனே இதுக்கு நம்ம சார் இதுக்குதான் சர்ஜரி எல்லாம் வந்துருச்சே. ஆமா, சர்ஜரி வந்துருச்சு. உடம்புல உள்ள மொத்த ரத்த குழாயையும் சுத்தப்படுத்துறதுக்கு ஏதாவது சர்ஜரி வந்திருக்கா? வரல. இதயத்துக்கு சப்ளை பண்ற எல்லா ரத்த குழாயையும் சுத்தப்படுத்துற மாதிரி சர்ஜரி வந்திருக்கா? வரல. நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோமே, டாக்டர் சொல்லியிருப்பாங்களே 3 குழாயிலையும் அடைப்பு இருக்கு, ஒரு குழாயில 90% அடைப்பு இருக்கு, இன்னொரு குழாயில 98% அடைப்பு இருக்கு, இன்னொரு குழாயில 80% அடைப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம 98% இருக்கக்கூடிய அடைப்பு இருக்கக்கூடிய குழாய் இருக்குல்ல, அதுல ஒரு ஸ்டெண்டை வச்சு அதை விரிச்சு விட்டுருவோம், மற்றதை நம்ம புறவு பார்ப்போம், மருந்து மாத்திரையை சாப்பிடுங்க. இதுதானே நடந்துட்டு இருக்கு. அப்ப யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஒரு உப்பு தண்ணி ஓடுற பைப்புல, உப்பு தண்ணி சால்ட் வாட்டர் ஓடுற பைப்புல அது ஒரு இடத்துல மட்டும்தான் அடைப்பு ஏற்படுமா? உப்பு படியுமா? அந்த குழாய் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் படியுமா? எல்லா இடத்துலயும் படிதானே செய்யும். இதயத்துக்கு சப்ளை பண்ற 3 குழாயில அடைப்பு இருந்தாலே அதுல ஒரு குழாய் எதுல ரொம்ப அதிகமா இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் விரிச்சு விடுறதுக்குதான் சிகிச்சை இருக்கு. அப்போ 90% இருக்கிற அந்த இது திரும்பவும் அடைப்புகள் அதிகமா சேர்ந்து இன்னும் அதிகமாக தானே செய்யும். அதுக்கு ரத்தத்தை தண்ணி பண்றதுக்கு தான் ஆஸ்பிரின் கொடுக்குறாங்க, குளோபிடாக்ரால் கொடுக்குறாங்க, ரொவாஸ்டின் கொடுக்குறாங்க. பிறகு என்ன பிரச்சனை? ரைட்டு, ரத்தத்தை தண்ணி பண்றதுக்கு கொடுக்குறாங்கன்னா என்னன்னா ஒட்டுனா தானே என்ன, பிசு பிசுப்பு இல்லாத எண்ணெய்னு விளம்பரம் வருது. அதை நம்ம நம்பி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ரத்தத்தினுடைய தன்மை ஏன் அடர்த்தி ரத்தத்துல இருக்கு? யோசிக்கிறோம். இறைவனுக்கு அந்த அளவுக்கு முட்டாளா? இறைவன் ரத்தத்தை தண்ணியாவே கொடுத்துருக்கலாமே, ஏன் அதுக்குரிய அடர்த்தியை கொடுத்துருக்கிறாரு? ரத்தத்தின் அடர்த்தி ப்ராப்பரா இருந்தால் மட்டும்தான் அந்த ஹார்மோன்களுடைய சுழற்சி உற்பத்தி அந்தந்த செல்களுக்கு ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த ரத்தத்தினுடைய அடர்த்தி ப்ராப்பரா இருந்தால் மட்டும்தான் உடம்பின் எதிர்ப்பாற்றல் சிறப்பாக இருக்கும். அது ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் ப்ராப்பரான அழுத்தத்தில் உடம்புல எல்லா செல்களிலும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ அடர்த்தியை குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, ரத்தத்தை தள்ளுறதுக்கு ஒரு மாத்திரை,
இதயத்தை அழுத்துறதுக்கு ஒரு மாத்திரைன்னு எல்லாத்துக்கும் மாத்திரையை போட்டா நம்ம உடம்பு நினைச்சிடும் என்னையா ஏமாத்திரன்னு எல்லாத்தையும் கெடுத்து அது சுத்தப்படுத்துறேன்ற பேர்ல சத்த உடம்பு எடுக்கணுன்றதையும் மறந்து அந்த மாத்திரையை சுத்தப்படுத்துறதுக்கு லிவரும் கிட்னியும் கஷ்டப்பட்டு கடைசியில நஷ்டப்பட்டு டயாலிசிஸ் பிரச்சனை ஏற்படுது, ஃபேட்டி லிவர் பிரச்சனையாகுது. உடல் நாளாக நான் மருந்து மாத்திரைய டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்டா தானே எடுத்துட்டு இருக்கிறேன், ப்ராப்பரா தானே எடுத்துட்டு இருக்கிறேன், ஆனா ஏன் உடம்பு ஒவ்வொரு 6 மாசத்துக்கு வரைக்கும் பலகீனமாயிட்டு போகுதுன்ற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் விட தெரியாம இன்னும் அதே மருந்து மாத்திரையை கட்டுப்படுத்துற மருந்து மாத்திரையை மட்டுமே எடுத்துட்டு இருக்கிறது நியாயமா? ஒட்டுமொத்தமா மருந்து மாத்திரை தூர போடுங்கலாம் சொல்ல வரல. அவசர சிகிச்சைக்கு கட்டுப்படுத்துற மருந்து மாத்திரை எடுக்கிறது தப்பு இல்லை. அதனோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, அது நிரந்தரமான தீர்வுகளுக்கு நம்ம இயற்கையான வாழ்வியலை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா இல்லையா என்ற ஒரு புரிதல் நமக்கு வேணுமா வேண்டாமா? அந்த புரிதல் உள்ள நபர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம் தான் நம்ம ஜேகே பாரம்பரியா. அந்த ஜேகே பாரம்பரியாவில் இந்த இதயத்தினுடைய பலத்தை அதிகப்படுத்துவதற்கும், இரத்த குழாய்களினுடைய உட்சுவர் பலப்படுத்துவதற்கும், இரத்தத்தினுடைய அந்த கடினத்தன்மையை, இயற்கையான தன்மையை வலுப்படுத்துவதற்கும், லிவர் சிறுநீரகத்தை பலப்படுத்துவதற்குமான இயற்கையான மூலிகைகளை கொண்டு, இயற்கையான சிறுதானியங்களை கொண்டு இதய பிரச்சனைக்காக மிகச்சிறந்த வகையில அற்புதமான கெட்ட கொலஸ்ட்ராலா நல்ல கொலஸ்ட்ரால்ன்றதை விட கொலஸ்ட்ராலினுடைய சுரப்புகளை, அந்தந்த நேரத்திற்கு தேவையான சுரப்புகளை சீர்படுத்துகின்ற வெறும் ரிப்போர்ட்டை வச்சு மட்டுமே பார்த்துட்டு மருந்து மாத்திரையை போட்டு ரிப்போர்ட்ல நார்மலா இருக்குன்னு உடம்பு அப்நார்மல் ஆயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிப்போர்ட் நார்மலா இருக்கு, உடம்பு அப்நார்மலா இருக்குன்னா ரிப்போர்ட்டை நம்பணுமா நம்ம உடம்ப நம்பணுமா? எனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, ரிப்போர்ட் நல்லா இருக்குன்னா அது புத்திசாலித்தனமான சரியான ஒரு பதில். ஆனா பெரும்பாலான நபர்கள் கட்டுப்படுத்த மருந்து மாத்திரைகளை எடுத்து ரிப்போர்ட்ல மட்டும் நார்மல் ஆயிட்டு இருக்கிறாங்க, உடம்பு அப்நார்மல் ஆகி அவர்கள் ஆயுட்காலத்தை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இயற்கையாக நம்ம பாரம்பரியத்துல நம்ம முன்னோர்கள் நமக்காக அருளி செய்த அற்புதமான உணவுன்னு நினைச்சிட்டு இருக்கிற அற்புதமான மருந்துகள் நம்ம தேசத்துல பரவி கிடக்கு. மிக முக்கியமாக சென்ட்ரல்ல இருக்கிறதா மருதம்பட்டை கேள்விப்பட்டிருப்போம். அர்ஜுனா சொல்லுவாங்க, துவர்ப்புச்சுவையுடைய உணவுகள் இதயத்தை பலப்படுத்தும். அப்போ அர்ஜுனா இருக்குது, நெல்லிக்காய், நம்மளுடைய மிளகு, கருஞ்சீரகம், ஜீரகம், ஓமம், வெந்தயம், பூண்டு பால்லாம் அற்புதமான வாயுவையும் கலைத்து இதயத்தையும் பலப்படுத்துவது. நம்முடைய வெந்தயம், ஜீரகம், மிளகு, மஞ்சள் எல்லாமே நம்ம முதல்ல பார்த்தோம் பாருங்க, ஒவ்வொரு இயற்கையான மூலக்கூறுகள் இதயத்துக்கு வலுப்படுத்தும்னு. அந்த ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்மளுடைய வெந்தயத்தை எடுத்துக்கிட்டா கேலக்டோமன் இருந்துட்டு இருக்கு. கருஞ்சீரகத்தை எடுத்தா அதுல லியோனிக் ஆசிட் இருக்கு, கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. ஜீரகத்தை எடுத்தா தைமோக்கியோன் இருக்கு. நம்மளுடைய பைப்பரின், நம்மளுடைய நலல் மிளகுல இருந்துட்டு இருக்குது. மருதம்பட்டையில டெர்மினிக் ஆசிட்னு இதயத்தினுடைய அந்த பலத்தை அதிகப்படுத்தி தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. நெல்லிக்கனி எடுத்தா அதுல விட்டமின் சி கொலஸ்ட்ராலை கரைக்கும், நம்ம உடம்புல கழிவுகளை நீக்கும். மஞ்சள் எடுத்தா குர்குமின் சொல்ற மூலக்கூறு அதுல ஆராய்ச்சியில சொல்றாங்க. நம்ம முன்னோர்கள் இந்த ஆராய்ச்சி தான் பண்ணாங்களா? இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு மூலக்கூறு இருக்கு, இந்த மூலக்கூறுக்கு எவ்வளவு உடம்புல ஆற்றலை கொடுக்குதுன்றத. ஒரு ஓமத்தை தைமால் இருக்குது, லவங்கத்தை எடுத்தா யூஜினால் இருக்கு, இஞ்சி எடுத்தா ஜிஞ்சிரால் இருக்கு, நம்ம கார்லிக் எடுத்துக்கிட்டால அலிசின் இருக்கு. அப்ப இது என்ன செய்யுது? உடம்புல உள்ள ஜீரணத்தை பலப்படுத்துது, இதயத்தை பலப்படுத்துதுன்னு ஒவ்வொன்றுக்கும் இப்ப பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ இயற்கையான நம்ம பாரம்பரியமான மூலிகைகள் அற்புதமான மருத்துவ கூறுகளை, இயற்கையான மருத்துவ கூறுகளை உள்ளடக்கியது என்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும். இந்த மூலக்கூறுகளை சரியான விகிதத்துல கலந்து நம்ம ஜேகே பாரம்பரியாவில் நம்ம லிப்பிட் ஸ்பெஷல் கேர்ங்கிற ஒரு பவுடர் நாம தயார் பண்ணி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் இதய பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் பயன்படுத்தும் வண்ணம் நம்ம லான்ச் பண்ணதுனாலதான் இதை பயன்படுத்திய நபர்களுக்கு பயன்படுத்திய 21 நாட்களுக்குள் மிகச்சிறந்த ஒரு மாற்றம் ஏற்படுது. இதை சாப்பிடும்போது வழக்கமா எடுத்து 10 வருஷமா சாப்பிட்டு இருக்க சாரா கட்டுப்படுத்துற மாத்திரை 20 வருஷமா சாப்பிட்டு இருக்கிறேன், அதை நிப்பாட்டணுமா? வழக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது மிகச்சிறந்த ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றத்தை அனுசரித்து படிப்படியாக கட்டுப்படுத்துற மருந்தை குறைத்து குணப்படுத்துகின்ற வாழ்வியலையும் இயற்கையான உணவுகளையும் எடுங்க. நம்ம உடம்புல ஒவ்வொரு இதயத்திலையுமே ஏகப்பட்ட ஆரோக்கியம் தருகின்ற அற்புதமான மூலிகைகளை கொடுக்கும் பொழுது இதயம் இன்னும் மகிழ்ச்சி அடையும், ஆனந்தம் அடையும். அதனால அதை கெடுக்கக்கூடிய டீ காஃபியை குறைங்க. டீ காஃபியை குறைச்சா அந்த நேரத்துக்கு என்ன சாப்பிடுறது? அப்போ டீ காஃபியை குறைச்சி டீ தூள், காப்பி தூள்ல இருந்து உடம்புல கெடுக்கக்கூடிய ரசாயனங்கள் அற்ற
பாரம்பரியமாக முன்னோர்கள் பயன்படுத்திய கேஃபின்னு சொல்ற நச்சுக்கள் அற்ற கேஃபினோங்கிற ஒரு அற்புதமான ஒரு பொடி நம்ம ஜேக்க பாரம்பரியாவில் டீ காஃபிக்கான மாற்றா ரத்தத்தினுடைய பிஹெச் பேலன்ஸ் பண்ணி இதயத்தையும் ஹார்மோன்களையும் பேலன்ஸ் பண்ற வகையில கொடுத்துட்டு. அப்போ இது இதயத்துக்கு நம்ம கொடுக்குறோம், ஆனா மறைமுகமாக தைராய்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், கர்ப்பப்பையையும் பலப்படுத்தும், ஜீரணத்தையும் பலப்படுத்துகின்ற ஆற்றல் இந்த கேஃபினோக்கு இருக்கு. சார் கசக்குமா? சுவையானதாக இருந்துட்டு இருக்கும். பிளைன் டீ மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வழக்கமா டிகாசன் பயிர், டீ தூள் கிடையாது, காப்பி தூள் கிடையாது, வெள்ளச்சீனி கிடையாது, வெள்ளப்பால் கிடையாது. இதை வழக்கமா என்ன பண்ணலாம், டீ காஃபி போடுற மாதிரியே ஒரு 1.5 ஸ்பூன் பண்ணி நன்றாக கொதிக்க வைத்து தண்ணீர் பிளைன் டீ மாதிரி நம்ம குடிச்சுக்கலாம். கார்லிக் இதயத்தினுடைய அந்த இரத்தத்தினுடைய அந்த ஓட்டத்தை சீர்படுத்தி இதயத்தினுடைய தசைகளை பலப்படுத்துகின்ற ஆற்றல் கார்லிக்கு இருக்கு. ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஆராய்ச்சி பண்ணி வெறும் கார்லிக்கை வெட்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு இதயத்துக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது கார்லிக்க மென்னு சாப்பிடும் பொழுது அது உடம்புல அது உடம்புல உள்ள சுரப்புகளோடு சேர்ந்து கார்லிக் அலிசினும் சேர்ந்து ரெண்டும் சேரும் போது உடம்புல இருந்து உற்பத்தியான ரசாயனமானது இதயத்தை பலப்படுத்துது. எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. ஒரு பொருள் வெளியில இருக்கும் போது பவர் கம்மி, அது உடம்பிற்கு இயற்கையா உள்ள அனுப்பும் பொழுது அது உடம்புக்கு தேவையான ஆற்றல் தருகின்ற மருந்தா மாற்றப்படுது உடல். இதுதான் நம்ம பாரம்பரியம். அந்த வகையில நார்ச்சத்துக்கள் நிறைய பேருக்கு இந்த இதய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குறைவாக இருக்குது. இயற்கையான எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள் குறைவா இருக்கிறதுனால அந்த கால்சியத்தை உடம்பை உற்பத்தி பண்றதை தூண்டுகின்ற வகையில நார்ச்சத்துக்கள் நிறைந்த ஃபைப்ரோகால்ன்ற கேப்சூல் தொடர்ந்து எடுத்துக்கிறது மிகச்சிறந்த ஆரோக்கியத்திற்கான ஒரு பலனாக இந்த இதய பிரச்சனை இருக்கிறவங்களும் நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இதயம்ங்கிறது சாதாரண விஷயம். ஒரு நாளைக்கு அந்த இதயம் எவ்வளவு நேரம் துடிக்குதுன்னு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேல இதயம் துடிச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த இதயம் ஒரு 2000 லிட்டர் ரத்தம் ஒரு நாள்ல நம்ம உடம்புல ஒரு ஒன்வேல மட்டும் வருதுல்ல, அந்த ரத்தத்தை மட்டும் பிடிச்சா 2000 லிட்டர் கிடைக்குமா. அப்போ ஒருத்தர் உடம்புல எவ்வளவு லிட்டர், அவர் 5.5 இருந்து அவர் 6.5 லிட்டர் ரத்தம் இருக்கு. அது சுழற்சி சுத்திட்டே இருக்குதுன்னா ஒரு ஒன்வே வழியா செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு 2000 லிட்டர் ரத்தம் பம்பிங் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த இரத்த குழாய்கள்ல கழிவுகளை நீக்குகின்ற அந்த இரத்த குழாய் தமனிகள் சிறைகள்னு வகுக்கப்பட்டிருக்கு. அது கீழே இருந்து மேல் நோக்கி வர கழிவுகளை தள்ளுறதுக்கு நம்ம காப் மசில்ல ஒரு பம்பிங் மெக்கானிசம் இருந்துட்டு இருக்கு. அது அழுத்த ரத்தத்துக்கு இதயத்துக்கு தேவையான அந்த சிறைகள்ல இருந்து வர ரத்தம் இதயத்துக்கு போகுது. அதுதான் தசைகளை எப்பவும் அழுத்தி விடுறது, கால் மசில் அழுத்தி விடுறது நல்லது. சம்மணம் போட்டு உட்கார்றது நல்லது. படுத்திருந்து கால்கள் ரெண்டையும் மேல் நோக்கி, அதாவது மல்லாந்து படுத்துட்டு 2 கால்களையும் செவரில் 10 நிமிடம் வைக்கிறது நல்லது. வெரிகோசிட்டி வராம பார்த்து கொள்வது நல்லது. இது வெரிகோசிட்டிக்கு மட்டுமல்ல, இதயத்திற்கும் நல்லதுன்றத நம்ம ஜேகே பாரம்பரியோட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பம்பிங்கை தூக்கணும்னா உடம்புல பருமன் அதிகமாக இருக்கக்கூடாது. உடல் பருமனை தவிர்ப்பதற்கு ஜேகே பாரம்பரியம் என்ன இருக்குன்னா, அதற்குன்னு இயற்கையான வெயிட் லாஸ் கிட், குறைந்த எடை மீண்டும் கூடாது. படிப்படியாக உடல் எடை குறையும். 10 நாள்ல 10 கிலோ எல்லாம் குறையாது. ஒரு 3-4 மாதங்கள் பயன்படுத்தும் போது ஒரு 6 to 8 கிலோ வரைக்கும், அதிகபட்சமாக ஒரு 9 கிலோ வரைக்கும் குறைக்க முடியும். உடல் உறுப்புகளை பலப்படுத்தி ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க முடியும்ன்ற ஒரு உத்தரவாதத்தோடு ஜேகே பாரம்பரியாவினுடைய அற்புதமான தயாரிப்புகள் இருந்துட்டு இருக்கு. அப்போ இதயத்தை நம்ம பாதுகாக்கணும்னா மனசை நம்ம மகிழ்ச்சியா வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 2வது, அந்த ஓய்வு நேரத்தை அந்தந்த நேரத்துல தூங்குற நேரத்துல தூங்கணும். பசி எடுக்கும் பொழுது நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம தேவையற்ற பொருட்களை, தேவையற்ற அந்த போதை தருகின்ற வஸ்துக்களை படிப்படியாக குறைத்து முழுவதுமே அதிலிருந்து வெளிவரணும். ஒரு கேள்வி கூட ரோஷினின்றவங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கிறாங்க. ஹாய் சார், குட் ஈவினிங். ஹவு த ஹார்ட் டிசீஸ் ஸ்டார்ட், வாட் ஆர் த சிம்டம்ஸ், give the prevention tips please sir. ஓகே, அதுதான் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஓகே, அப்ப சிம்பிளா கேட்ட கேள்விக்கு பார்த்துட்டு என்ன, இதய பிரச்சனைகள் வெளியில வருகின்ற சிம்டம்ஸ்ங்கிறது லேட்டரா வரக்கூடியது. உள்ளுக்குள்ள நம்ம உணர்வுகள் டென்ஷன் இல்லாம நைட்டு தூங்கும் போது மனச்சிக்கல் இல்லாம தூங்கி காலையில மலச்சிக்கல் இல்லாம எந்திரிச்சோம்னா இதயத்தை நாம ஆரோக்கியமாக வச்சிருக்க முடியும். குறைந்தது ஒரு நாளில் ஒரு 6 to 6.5 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். பொதுவாகவே நம்ம முதல்ல பார்த்தது மாதிரி இதயம் வழக்கமான அன்றாடம் செய்கின்ற செயல்களை செய்யும் பொழுது ஒரு கனமான உணர்வுகள் நமக்கு ஏற்படும் பொழுது இதயத்துக்கு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். தேவையில்லாத படபடப்பு, எதிர்பார்ப்பு, எதிர்காலத்தை பற்றிய பயம், எப்போ மனசுல ஏதாவது தவறான அசூய எண்ணங்கள் இது இதயத்தினுடைய பலகீனத்திற்கு முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. அப்ப நம்ம திரும்ப திரும்ப
நம்ம இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், கெட்ட கொலஸ்ட்ரால்ன்ற வார்த்தையை சொல்லி சொல்லி வெறும் கொலஸ்ட்ராலை மட்டும் குறைச்சா போதுன்ற மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்குது. அது மிக மிக தவறு. நம்முடைய பாரம்பரியத்துல இதயம் பலமா இருக்கணும்னா மனசு மகிழ்ச்சியா இருக்கணும், மனசு அமைதியாக இருக்கணும். உடம்பினுடைய வியர்வை நம்ம உடம்புல இருந்து காலையில 7 மணிக்கு முன்னாடி வெளியே வரணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வியர்வை வெளியில வரணும்னு சொன்னா, சார் நான் பாக்குற வேலைக்கு எவ்வளவு வேர்வை வந்துட்டு இருக்கு, நான் கர்ச்சிப் எல்லாம் 4 கர்ச்சிப் கொண்டு போறேன்ற அளவுக்கு பதில் சொல்லுவாங்க. காலையில 7 மணிக்கு முன்னாடி உடம்புல இருந்து வியர்வை வெளியில வரணும். வருதா என்ற கேள்வி நமக்கு நாம கேட்டுக்கணும். எடுத்த உடனே காலையில் எழுந்த உடனே உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமா தண்ணீரை குடிக்கலாம், இல்ல ஒரு பழைய தண்ணீர்ல கூட கொஞ்சம் குடிச்சுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து டீ காபி எடுத்த உடனே காலையில் எழுந்து டீ காபி குடிச்சாதான் அன்றைய பொழுது முழுசா எனக்கு விடியுதுன்ற அளவுக்கு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம உணவுகள்ல நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். நல்ல நல்ல டீ காஃபின்ற ஒரு தேவையற்ற கேஃபின் நச்சுக்களை நம்ம உடம்புல இருந்து எடுக்கணும். அதற்கு பதிலாக கேஃபினோ நம்ம எடுத்துக்கலாம், சுகர்சுவாசா நம்ம எடுத்துக்கலாம். துவர்ப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்றோமான்றதை உறுதிப்படுத்தணும். என்ன உணவு சார் இருக்கு, சுண்டக்காய் பயன்படுத்தணுமா, வாழைப்பூ பயன்படுத்தணுமா, நம்ம உண்கின்ற உணவுகள்ல வேற என்ன இருக்குது, கீரைகள், எல்லா கீரைகளும் தூர்ப்பு சுவை தானே, நம்ம பயன்படுத்துறோமா? டெய்லி கீரையை சாப்பிடணும்னு கூட சொல்லல. அட்லீஸ்ட் வாரத்துல 2 நாளைக்கு ஒரு கீரை எடுத்துக்கலாம், வாரத்துல ஒரு நேரம் வாழைப்பூ எடுத்துக்கலாம், வாரத்தில் ஒரு நேரம் சுண்டைக்காய் எடுத்துக்கலாம், கொஞ்சம் தூர்ப்பு சுவர் திரிஃபலா பொடிகள் நம்ம எடுத்துக்கலாம். லிப்பிசோசர் காலை மாலை 2 வேளை ஆகாரத்திற்கு அரை மணி நேரம் முன்னோ பின்னோ ஒரு ஸ்பூன் 3 to 4 கிராம் ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். இப்படி எடுக்கும் பொழுது என்னாகும், மிகச்சிறந்த வகையில உடல் நம்முடைய ஆற்றலை சேமித்து நமது ஆரோக்கியத்தை நமக்கு தந்து இதயத்தை பலப்படுத்துகின்ற ஒரு ஆற்றலோடு இருக்கும். அதனால இதய பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல மனசை மகிழ்ச்சியா வச்சிருங்க, மனசை அமைதியா வைங்க, மனதில் நல்லெண்ணங்கள் அதிகமா ஏற்படுத்துங்க. உடற்பயிற்சிகளின் மூலமாக கெட்ட கொழுப்புகள் உடம்புல சேராம நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உண்ணுகின்ற உணவுகளை நன்றாக மென்று சாப்பிடுங்க. நல்லா மென்று சாப்பிடணும்னா நம்ம எவ்வளவுதான் நம்ம குட்டிக்காரனா போட்டாலும் மைசூர் பாக மென்று சாப்பிட முடியாது. நார்ச்சத்துக்கு நிறைந்த உணவுகளை மட்டும்தான் மென்று சாப்பிட முடியும். அப்ப மென்று சாப்பிடுங்கன்னு சொல்லுகின்ற வார்த்தைக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய முக்கியமான ஆரோக்கியமான கருத்து என்னன்னா, இயற்கையான சிறுதானியங்களை சாப்பிடுங்க, முளைகட்டிய தானியங்களை சாப்பிடுங்க, நார்ச்சத்துக்கு நிறைந்த பாலிஷ் செய்யப்படாத, இல்லைன்னா முழுவதுமாக ஒரு பார்சியல் பாலிஷ் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுக்கலாம். கம்ப்ளீட்டா பாலிஷ் செய்யப்பட்ட வெறும் மாவு மட்டுமே இருக்கக்கூடிய உணவுகளை, துரித உணவுகளை கண்டிப்பாக தவிருங்கள். இந்த ஒரு புரிதலோடு கண்டிப்பா உறக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, அடுத்ததாக உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஜேகே பாரம்பரியாவினுடைய தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதய பிரச்சனை நம்ம அணுகினால் நிச்சயமாக சரியாகும். இது 100% உறுதியான ஒரு நம்பிக்கையோடு நம்ம இதை நம்ம பயன்படுத்த முடியும்ன்ற ஒரு உத்தரவாதத்தோடு மகிழ்ச்சியோடு இன்றைய நிகழ்வில் பொறுமையாக கண்டுகளித்தவங்கள் அனைவருக்கும் ஜேகே பாரம்பரியா குடும்பத்தின் சார்பாக மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு அருமையான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நமக்கு நிறைய இருந்துச்சு. ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் சார் கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம இன்னைக்கு மெயினாக அந்த இரத்த ஓட்டம், அந்த செல்களுடைய வளர்ச்சிக்கு அந்த இரத்த ஓட்டம் இதயம் கரெக்டாக பம்பிங் பண்ணி கொடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் அருமையாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே கொலஸ்ட்ரால்னு சொன்னதுனால கெட்டது கெட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு சில விஷயங்களே நம்ம உண்டாயிருச்சு. அப்போ அந்த கெட்டது எப்படி கெட்டதா மாறுது, அப்போ அந்த எல்டிஎலுக்கு இன்னைக்கு அருமையான ஒரு விளக்கம் சார் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கட்டாயம் நம்ம சார்ட்ட இருந்து கற்றுக்க முடியுது. ஏன்னா ஒரு ஆயுர்வேத டாக்டர், அவங்க டாக்டர் அப்படிங்கக்கூடிய தோணியில பேசாம நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எளிமையா புரியக்கூடிய வகையில கொடுக்குறாங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல். ஏன்னா இதை நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோம்னா நம்ம நிறைய விஷயத்த நம்ம கரெக்டாக அருமையாக நம்ம மூவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ இதில் யாராவது நம்ம கொஸ்டின் கேட்கணும், ஏதாவது நம்மளுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னாச்சுன்னா ஒரு 2 நபர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்ம கேட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சார்ட்ல ஒரு சிலவங்க கேட்டிருக்கிறாங்க, அதை சார் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குண்டான விளக்கமும் சார் கொடுப்பாங்க. அது போக ஒரு 2 நபர் ஏதாவது நம்மளுக்கு தகவல் வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் இந்த சார்ட்ல இருக்கக்கூடியதுக்கு மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்துடலாமா சார்? ஐ திங்க்
சார்ட்ல வேற கொஸ்டின் எதுவும் வந்த மாதிரி தெரியல. வியர்வை காலையில வர்றதுக்கு என்ன பண்ணணும்ன்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இது என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களால ஓட முடிஞ்சா ஓடுங்க, குதிக்க முடிஞ்சா குதிங்க, வேகமா நடக்க முடிஞ்சா நடங்க, டான்ஸ் ஆட முடிஞ்சா டான்ஸ் ஆடுங்க, இல்ல வீட்டம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்னா தாராளமா ஹெல்ப் பண்ணுங்க. எந்த வேலையை வேணாலும் பண்ணலாம், வேர்வை வெளியில வரணும். இதுதான் விஷயம். அல்டிமேட் பர்பஸ்ங்கிறது காலை 7 மணிக்கு முன்னாடி உடம்பு அதுக்கு அதுக்கு முக்கியமா காலைல எந்திக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல். சரிங்களா? ரைட். அடுத்தது வேற என்ன கொஸ்டின் இருக்குது? எப்போது சாப்பிடலாமா? ஓகே, சொன்னலதான் மேடம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஎம் செசல் கேர் எடுத்துட்டு இருக்கிறவங்க லிப்பிட் செசல் கேர் எப்போ நம்ம எடுத்துக்கலாம்? அப்போ அவங்களுக்கு பிரச்சனை எது அதிகமா இருக்கு? சுகர் அதிகமா இருக்குதா, ஹார்ட் பிரச்சனை அதிகமா இருக்குதா, எது முதல்ல வந்துச்சு? ஏன்னா ஒன்றோடு ஒன்று இலவச இணைப்பா வந்துடும், அப்படித்தானே? ஏன் இலவச இணைப்பா வருது? நம்ம குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாம கட்டுப்படுத்துற பொருட்களையே கொடுக்கும் பொழுது அது இலவச இணைப்பாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் அமுக்கிட்டே இருப்பாங்க, அது ஹார்ட் பிரச்சனையா மாறும். திரும்ப அமுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு சுகர் வந்துடும். ஏன்டா இறைவா எனக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறேன்னு ஆண்டவன் மேல நம்ம பழிய போடுறோம். அப்படி இல்லை. நம்ம வந்து ஒவ்வொன்றையும் சரியான ஒரு புரிதலோடு அப்ரோச் பண்ணும்போது நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இதயத்தை பார்க்கும் பொழுது உடல் பருமனுக்கான டிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். கவனிச்சோமா இல்லையா? இதயத்தை பார்க்கும்போது தேவையற்ற உணவுகளை குறைங்க. அதாவது நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்ண உணவுகள், வெள்ளை சர்க்கரை, இந்த பாலிஷ் பண்ண அரிசிகளை குறைங்கன்னு சொன்னோம். இது எதுக்கு? சுகருக்கான ஒரு டிப்ஸ். அப்போ ஒட்டு மொத்தமாக இதயத்துக்கு தனியா ஒரு மருத்துவம், நம்மளுடைய கணையத்துக்கு தனியான மருத்துவம்னு ஒவ்வொன்றையும் பிரிச்சு பார்க்காம நம்மளுடைய வாழ்வியல்ல, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல ஒட்டு மொத்தமாக அனைத்து உறுப்புகளையும் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது மிகச்சிறந்த வகையில ஒரு தீர்வு காண முடியும். அந்த வழியில ஒருத்தருக்கு சுகர் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்குன்னா டிஎம் ஸ்பெஷல் கேர் 2 காலை மாலை இருந்துட்டு லிப்பிட் ஸ்பெஷல் கேரை மதியம் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ஹார்ட் பிரச்சனை அதிகமா இருக்குன்னா லிப்பிட காலை மாலை எடுத்துட்டு டிஎம் மதியமோ நைட்டு தூங்கும் போதோ நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ சிஏபிஜி பண்ண, கொரோனா ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங் பண்ணவங்க, ஸ்டெண்ட் வச்சவங்க எல்லாம் என்ன பண்றது? இந்த மெத்தட் திரும்பவும் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணப்படுத்துகின்ற ஒரு டிப்ஸ். பிரச்சனை வராதவர்களுக்கு ஒரு ப்ரிவென்டிவான ஒரு டிப்ஸா நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும். ஐ திங்க் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து எடுத்து டைப் பண்ணி சைமன் கிறிஸ்டோபர் சார் தெளிவா எடுத்து போட்டிருக்கிறாங்க. சார் அந்த ஒரு ஸ்லைடுல போயிடுச்சு. அது ஒரு 25% வந்து நம்ம உடம்பு வந்து எப்படி வந்துட்டு இருக்கு, நம்ம லிவர்ல இருந்து 70% நமக்கு வந்து உடம்பு உற்பத்தி ஆகுதுன்ற வார்த்தைகள்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. நல்ல நல்ல விஷயங்கள். நம்ம வேற என்ன கொஸ்டின் இருக்கு? வேற கொஸ்டின் எதுவும் இல்லை. கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நன்றி சார். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்டெண்ட் வச்சவங்க, ஆஞ்சியோ பண்ணவங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும் சார் நம்ம ப்ராடக்ட்? பொதுவாகவே நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு பிரச்சனை, ஆப்ரேட் பண்ணிட்டோம், ஆன்ஜியோ பண்ணிட்டோம், எல்லாம் ஸ்டென்ட் எல்லாம் வச்சுட்டோன்ற பட்சத்துல நம்ம உடலுக்கு ஒரு பலம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியுமா இல்லையா? அப்போ வழக்கமா நீங்க எடுத்துட்டு இருக்க எந்த மருந்து மாத்திரைகளும் உடனே எடுத்து நிப்பாட்டுங்க, தூர போடுங்கலாம் சொல்லல. அப்போ வழக்கமா நீங்க மருந்து மாத்திரைகளை சாப்பிடும்போது நம்ம மருந்து எடுத்துக்கலாமா, நம்ம லிப்பிசுக்கு எடுத்துக்கலாமான்ற கேள்விகள் வந்துச்சுன்னா இது உணவுகள் மாதிரி தான். அப்போ நீங்க வழக்கமான மருந்து, கட்டுப்படுத்துற மருந்து மாதிரிகள் எடுத்துட்டு இருக்கும் பொழுது கூட 3 வேளை ஆகாரம் சாப்பிட தானே செய்யறோம். அந்த ஆகாரத்தை சிறப்பான வகையில நம்ம ஒரு வடிவமைத்து கொடுத்ததுதான் ஒவ்வொரு தயாரிப்புகளும். அப்போ நீங்க எந்த மருந்துகள் எடுத்தாலும் அந்த மருந்துகளோடு சேர்த்து நம்ம லிப்பிட் சர்க்கரை, நம்மளுடைய கார்லிக் கேப்சூலை, நம்மளுடைய கேப்டினோவை ப்ராப்பராக பயன்படுத்திட்டீங்கன்னா ஒரு மாதம் கரெக்டா பயன்படுத்துங்க. ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு ஜீரணத்திலேயோ, உடம்பினுடைய அந்த கணத்திலேயோ, அது உடம்பினுடைய ஆற்றல்லையோ ஒரு மாற்றம் தெரிய வரும். ஒரு மாசத்துல தெரியலனாலும், அதான் ரொம்ப நாள்பட்ட பிரச்சனை இருக்காங்க, நிறைய மாத்திரைகளை இது பல வருடங்களா சாப்பிட்ட சொல்றவங்களா இருந்தால் கூட அவர்களுக்கு 48 நாட்கள்ல மாற்றங்கள் தெரியும். ஒரு மண்டலம் 48 நாட்களுக்குள்ள அந்த உடம்புல அந்த மாற்றங்கள் தெரியும். அப்படி நம்ம இயற்கையான பொருளை எடுத்து ஒரு 48 நாட்கள்ல உங்க உடம்புல ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றம் கிடைச்சிச்சுன்னா படிப்படியாக என்னென்ன கட்டுப்படுத்துற மரத்துறைகளை நாம் குறைக்கலாம் என்ற அட்வைஸ் நம்ம வந்து சொல்றோம். அது மூலமா படிப்படியாக குறைக்க முடியும். இது அனைவருக்கும் பொதுவானது. இதுதான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம். சரிங்களா? நன்றி. சார் வணக்கம். அகஸ்டின் பேசுறேன். நான் ஒரு இதய சம்பந்தமான பிரச்சனை உள்ள ஒரு நண்பரை சந்திக்கும் போது, அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இதுக்கு முன்னாடி சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னுடைய இது வந்து பெரும்பாலும் இந்த பொரிக்கிற ஐட்டங்கள், ஆயில், இந்த சிக்கன் 65 இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டங்கள் அதிகமா பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை இப்போ தற்சமயம் நிப்பாட்டிட்டேன். ஆனா இதே பிரச்சனை அவருக்கு இருக்கு. இப்போ இந்த
ஆயில் பொரிக்கிறது இந்த மாதிரி இந்த ஆயில் சார்ந்த சமையல் வேலை இப்ப பெண்கள்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதனால நமக்கு அந்த இதய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு ஆயிலுடைய வாசனையினால அலர்ஜி பிரச்சனைகள் வரலாம். இதய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பயன்படுத்துற அந்த ஆயில் வந்து எப்படிப்பட்டது, அது வந்து ரொம்ப ரீஃபைண்ட் ஆயில்ங்கிற பேர்ல அதை வந்து திரும்ப 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 பயன்படுத்திட்டு இருக்கிறோமா, இல்ல நல்ல ஒரு எண்ணெயை கூட ஒரு 10 முறை வீட்டுல மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து அதிலேயே திரும்ப 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 சமைக்கிறோமா? அப்போ அதை பொறுத்து தான் அந்த உடம்பினுடைய அந்த ஜீரணத்தினுடைய அந்த இதயத்தினுடைய பலம்ங்கிறது அமையுது. அதனால சாப்பிட்ற சாப்பாடுல நம்ம உண்ணுகின்ற உணவுகள்ல பயன்படுத்துற பொருட்கள் இயற்கையானதா இருந்துட்டு இருக்குதா, இல்ல இயற்கையோடு ஓரளவுக்காவது தொடர்புடையதா இருந்துட்டு இருக்குதா, அந்த பொருளை நம்ம தொடர்ந்து நம்ம இயற்கையான வழிகளில் பயன்படுத்துறோமா, அதற்குரிய காலங்கள் அதை நம்ம பயன்படுத்தி அதை வந்து நம்ம கிளீன் பண்றோமான்றதை பொறுத்து தான் எல்லாம் அமையுதுன்றதுனால வெறும் வாசனையை வச்சு மட்டும் ஒருத்தருக்கு இதய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. சரிங்களா? ஆனா நல்ல எண்ணெய்களை பயன்படுத்துவோம். நல்ல எண்ணெய்களை அதற்குரிய காலத்துல ஒரு வீட்டுல தான் பண்றோம், ரொம்ப கொதிக்க வச்சு நம்மளே பார்த்தா அது என்ன மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்த தவிர்க்க 2 டைம் 3 டைம் கூட நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு மேல 10 நேரம் 6 நேரம்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த எண்ணெய் கூடயே கொஞ்சம் கொஞ்சமா நல்ல மத்த எண்ணெய்களை சேர்த்துட்டு இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்க வேண்டியது. சரிங்களா? ஓகே சார். கடைசி வணக்கம் ஒரே சார். கொஸ்டின். ம். அந்த சார் சீரற்ற இப்போ இதய துடிப்புக்கு என்ன சார் காரணம்? கொஞ்சம் சொல்ல முடியுமா? சீரற்ற இதய துடிப்புகள் இதய ட்ரக்கிகார்டியான்ற மாதிரியான நம்மளுடைய படபடப்பு, நமக்கே இதயம் டப்ப 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 டப்பன்னு அடிக்கிறதெல்லாம் தெரியும். இது வந்து முக்கியமாக ஆயுர்வேதத்துல வந்து ஒரு பித்தத்தினோடு சேர்ந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்றது. பித்தம்ங்கிறது எளிமையான புரிதல்ல நம்ம சிந்தனையினுடைய சிதறல், சிந்தனை சிதறல்ங்கிறது நம்மளுடைய கவலையாக இருக்கலாம், கோபமா இருக்கலாம், அடக்கப்பட்ட உணர்ச்சிகளாக இருந்துட்டு இருக்கலாம். அதனோடு சேர்ந்து வயிற்றுல அஜீரணங்கள் சேர்ந்து போதுமான ரத்தத்தினுடைய குவாலிட்டி, நாட் த குவான்டிட்டி, அளவு கிடையாது. ஹீமோகுளோபினுக்கு 11 பாயிண்ட் இருக்கு, 13 பாயிண்ட் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்றது முக்கியம். தாகமா இருக்கு, ஒரு குடம் ஃபுல்லா கடல் தண்ணி இருக்கு, இன்னொரு கால் குடத்துல நல்ல தண்ணி இருக்கு. எது நமக்கு தேவை? கால் குடம் நல்ல தண்ணி தான் தாகத்துக்கு தேவை. அதுதான் குவாலிட்டி. நல்ல குவாலிட்டியான உணவுகள் சாப்பிட்றது மூலமாக குவாலிட்டியான ரத்தத்தை உற்பத்தி செய்ய முடியும். நல்ல உறக்கம், சிந்தனை, தியானம், பூச்சி பயிற்சியின் மூலமாக நல்ல குவாலிட்டியான உணர்வுகளை நம்ம வந்து விதைத்தால் கண்டிப்பாக இந்த டாக்கிகார்டியா படிப்படியாக குறையும். மாற்றாக ஒரு ஆன்டி டிப்ரெசிவா இல்லைன்னா ஒரு செடேட்டிவா ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவா டேப்லெட் மட்டும் போட்டு கட்டுப்படுத்தணுன்ற ஆங்கிள் கட்டுப்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனைகளை சரி பண்ணாம அறிகுறிகளை கட்டுப்படுத்துறதுனால அந்த பித்தம், அந்த படபடப்பு நரம்புகளில் சென்று நரம்பு நடுக்கத்திற்கும் நரம்புகள் தளர்ச்சிக்கும் காரணமா இருந்துட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். கடைசி கொஸ்டின் ஒன்றும், அதாவது பொதுவாகவே வந்து ஆண்களுடைய இதயத்தை விட பெண்களுடைய இதயம் வந்து பலமானது, ஆண்களுடைய இதயம் வந்து பலகீனமானதுன்னு பரவலா ஒரு பேச்சு இருக்கு. நீங்க சொல்லும் போது கூட சொன்னீங்க ஆண்கள் இதயம் மாதிரி பெண்கள் இதயத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத. இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு சார்? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இதுக்கு வந்து தெளிவான பதில்னு சொன்னா இன்றைய காலகட்டத்துல ஆண் பெண்ணுலாம் பிரிச்சு பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய பாவனை இருக்கு இல்லையா, யார்கிட்ட அந்த ஆண் தன்மை மிகுந்திருக்கு, யார்கிட்ட பெண் தன்மை மிகுந்திருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள்ல சிந்தனைகள்ல அதை பொறுத்துதான் நம்ம வந்து இதை வந்து வகைப்படுத்த முடியும். பொதுவா ஆண் பெண்ணுங்கிறது வந்து இயல்பாக நம்ம பாரம்பரியத்துல அந்த நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆண் பொறுத்த வரைக்கும் ஆணை விட பெண்ணுக்கு மன வலிமை ஜாஸ்திம்பாங்க. ஏன் ஜாஸ்தினா அவங்க அழுறதுக்கு கூச்சப்பட மாட்டாங்க, டக்குன்னு அழுதுருவாங்க, 4 பேர்கிட்ட சேர்ந்து கதை பேசிடுவாங்க, மனசுக்குள்ள அது வச்சிருக்க மாட்டாங்க, அது ஃப்ரீ ஆயிடுது. ஒரு இப்போ அதான் தெரப்பியா இருந்துட்டு இருக்கு. ஆனா ஆண் அப்படி இல்லை, அழுறதுக்கு கூச்சப்படுறான், வெக்கப்படுறான், நம்ம அழுதானா யாராவது சொல்லிடுவாங்கன்னு நினைச்சு உள்ளுக்குள்ளேயே அமுக்கி வைக்கிறான். அமுக்கப்பட்ட சிந்தனையின் காரணத்தினால இதயம் கொஞ்சம் பலகீனமாயிடுது. இதுதான் ஆதி காலத்துல இருந்தது. இப்ப அப்படி இல்லை. இப்ப ஆணும் அழுகுறான், பெண்ணும் அழுகுறான், இல்ல ஆணும் நிமிர்ந்து இருக்கிறான், பெண்ணும் நிமிர்ந்து இருக்கிறான்றதுனால உணர்வுகளில் யார் ரொம்ப நல்ல உணர்வுகளோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இதயம் நல்லா இருக்கும். யாருடைய உணர்வுகள் ரொம்ப படபடப்போடு பயத்தோடு எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிதறலோடு இருந்துட்டு இருக்குதோ அவர்கள் இதயம் கொஞ்சம் பலகீனமாகும். இதுதான் பொதுவான செய்தி, எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் பொருந்தக்கூடிய பதில். சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் உண்டான பதில் கிடைத்தது. நிறைய தெளிவுகள் வந்து இன்னைக்கு கட்டாயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சாருக்கு வந்து ஒரு நன்றியை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம தெரிவிச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ சார் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ப்ராடக்ட் வந்து சார் சொல்லியிருக்கிறாங்க. 4 ப்ராடக்ட் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த 4 ப்ராடக்டோட எம்ஆர்பி ரேட் நம்ம கணக்கு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2140 ரூபாய். சரிங்களா?
அதுவும் நம்மளுக்கு ஒரு மாசம் 2 மாசம் எடுத்து பார்த்தாலே அதுல நிறைய வித்தியாசங்கள் தெரியும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு ஹார்ட் ஆபரேஷன் சொன்னாலே 6 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருது. அப்போ நம்ம வரக்கூடாது, அந்த ஹார்ட் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இதை ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கூட அப்பப்போ நம்ம ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்காவோ இல்ல வருஷத்துக்கு 2 நேரமாவோ நம்ம அந்த மாதிரி எடுத்தா கூட இந்த பிரச்சனை வராம பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது. அப்ப அந்த இடத்துல நோய் வந்தவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நோய் வராம பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுடைய ஜேகே பாரம்பரியாவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மிக அற்புதமா இருக்கும் அப்படிங்கக்கூடிய தகவலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இன்னைக்கு டைம் லேட் ஆயிருச்சு. அதனால இந்திய ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பானதா இருந்தது. முழுமையான ஒரு ஆயுர்வேத டாக்டர் மூலியமா நம்மளும் ஒரு ஆயுர்வேத டாக்டரை மாறுறதுக்கு உண்டான மெசேஜ் நம்மளுக்கு கிடைச்சது. கலந்துகிட்ட அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நம்ம ஜேகே பாரம்பரியா கதிரவன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.